தேசிய மொழி கொள்கைன்னு சொல்லக்கூடிய NEP 2020 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த NEP 2020னா என்ன? NEPனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதாவது தமிழ் மொழியில தேசிய மொழி கொள்கைன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில வழி கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதன்படிதான் நம்ம படிக்கிற எல்லா பாடத்திட்டங்களும் இப்போ இருக்கு. பொதுவா சொல்லணும்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு மற்ற பாடங்களோட சேர்த்து தமிழ், ஆங்கிலம் கட்டாய மொழி பாடமா இப்ப இருக்கக்கூடிய மாநில வழி கொள்கையில இருக்கு. ஆனா இந்த தேசிய மொழி கொள்கைன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு சொல்ற பாடத்திட்டங்கள்ல தமிழ், இங்கிலீஷோட விருப்ப பாட தேர்வுன்னு எக்ஸ்ட்ராவா ஒரு சப்ஜெக்ட் சேருது. அந்த எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய விருப்ப பாட தேர்வு மூலியமா மாணவர்கள் எந்த மொழியை வேணாலும் கூடுதலா கத்துக்கலான்னு ஒன்றிய அரசு சொல்லுது. உதாரணத்துக்கு ஒரு வகுப்புல மலையாளம், ஹிந்தி, பிரெஞ்சு, தெலுங்குன்னு மாணவர்கள் விருப்பம் போல பாடங்களை தேர்வு செஞ்சா அதை சொல்லி கொடுக்கறதுக்காக ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனா அந்த சம்பளத்தை ஒன்றிய அரசு தருமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இத வேற ஒரு வழியில பார்த்தா ஒன்றிய அரசு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விருப்ப பாட தேர்வை பயன்படுத்தி ஹிந்திய உள்ள நுழைச்சிருவாங்க அப்படின்னு CPIM, திமுக மாதிரியான கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியில இருந்து பாக்குறப்போ நம்ம விருப்பம் தானு ஒரு பிம்பம் இருந்தாலுமே ஹிந்திய மெதுவா ஒன்றிய அரசு நுழைச்சிடுவாங்க. சரி, இந்த NEP 2020 ஹிந்தி திணிப்பு மட்டும்தான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா இல்ல. இப்ப இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல 3 வருஷம் படிச்சா ஒரு டிகிரி கிடைக்கும். ஆனா இந்த NEP நடைமுறைக்கு வந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயும் ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு 4 வருஷம் படிக்கணும். 4 வருஷம் படிக்கிறது மூலியமா ஏற்கனவே 3 வருஷம் படிக்கக்கூடிய கல்லூரிகளை மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்காக அவங்களோட பெற்றோர்கள் கடனை வாங்கி சொத்தை வித்து இந்த மாதிரியான பல பொருளாதார சிக்கல்களையும் தாண்டிதான் அந்த டிகிரியவே அந்த மாணவர்களுக்கு பெற்றோர்கள் வாங்கி தராங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய சுமையில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் 4 வருஷம் கொண்டு வந்தா அந்த சுமை எல்லாமே மாணவர்களை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் தலையில தான் வந்து விழுகும். அதையும் ஒன்றிய அரசு ஏத்துக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைகள் தொடர்ந்து பள்ளிக்கூடம் வர வைக்கதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இங்க உணவுக்காக பள்ளி வரக்கூடிய வறுமையான நிலையில தான் நிறைய மாணவர்களோட நிலைமை இருக்கு. இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனைகளை தாண்டி ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு வரும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தோட கூடுதலா ஒரு பாடத்திட்டம் சேர்வது மாணவர்களுக்கு பெரிய சுமையத்தான் கொண்டு வந்து தரும். இதன் மூலியமா மாணவர்கள் பள்ளிக்கு வராம கூட பாதியிலேயே நிற்கக்கூடிய நிலை கூட கண்டிப்பா உருவாகலாம். முதல்ல நம்ம பள்ளிகள்ல ஏற்கனவே பிரச்சனையா இருக்கிற கழிப்பிட வசதியின்மை, சுகாதாரமின்மை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, ஆசிரியர்கள் சம்பள பிரச்சனை, தனியார் பள்ளிகளோட அதிகரிப்பு, அரசு பள்ளிகளை இழுத்து மூடுறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை முதல்ல சரி பண்ணிடணும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப திடீர்னு இந்த NEP 2020 பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்னா மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசும்போது தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த நிதி என்ன நிதி தெரியுமா? தமிழ்நாடு பள்ளி மாணவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி திட்டம் மெயின்டெனன்ஸ்க்கு மாநில அரசு 40% ஒன்றிய அரசு 60% போடும். இதன் மூலியமா தான் அனைவருக்கும் கல்வி திட்டம் செயல்படுத்தப்படும். சோ இந்த திட்டத்துக்கான நிதியை தான் இப்போ ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்குது. அந்த நிதியோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? சுமார் 2000 கோடிக்கும் மேல. இதுல கொடுமை என்னன்னா மத்திய அரசு கொடுக்க போற அந்த நிதிக்கும் தேசிய கல்வி கொள்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒன்றிய அரசு பாலிசிய ஏத்துக்காதனாலதான் மாநில அரசுக்கு நிதி தர முடியாதுன்னு சொல்லுது. இது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். இந்த தேசிய கல்வி கொள்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.